இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையிலே அல்லது தகர்த்தெறிகின்ற வகையிலே சனாதன கும்பல் தொடர்ச்சியாக இதை முயற்சி செய்து வருகிறார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பணமதிப்பு நீக்கத்தை திடுமென நள்ளிரவிலே அறிவித்தார் நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள். அன்றைக்கே நம்முடைய கட்சியின் சார்பாக விடப்பட்ட அறிக்கையில், நம்முடைய தலைவர் அவர்கள் விடுத்த அறிக்கையில், இது ஒரு எமர்ஜென்சி காலமாக இருக்கின்றது, திடுமென ஒரு இராணுவ அதிகாரி போல் நள்ளிரவிலே இந்த அறிவிப்பை அறிவித்திருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று 2016 நவம்பர் 8ஆம் தேதி அன்றைக்கு அறிவித்த அறிவிப்புக்கு பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டித்து அறிக்கை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பணமதிப்பு நீக்கத்தின் பெயரிலே கள்ளப்பணத்தை ஒழிக்கப் போகிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் மோடி அவர்கள் அதை பணமதிப்பு நீக்கத்தை நடைமுறை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு கள்ளப்பணமோ கருப்பு பணமோ ஒழிக்கப்படவில்லை. ஒரு சர்வாதிகாரியை போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர் மோடி அவர்கள். அதை கண்டித்து இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சியின் சார்பில் நம்முடைய தலைவர் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி புதுச்சேரியிலே அரசமைப்பு பாதுகாப்பு மாநாடு ஒன்றை டிசம்பர் 6ஆம் தேதி நடத்தினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளான டிசம்பர் 6 அன்றைக்கு அது 60வது நினைவு நாள். அந்த நினைவு நாளில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த மாநாட்டை புதுச்சேரியிலே நடத்தினார்கள். ஒற்றை தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், சனாதன சக்திகள் தொடர்ச்சியாக இதை முன்முயற்சி செய்கிறார்கள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்துவிட்டு அதற்கு நேரெதிரான வர்ணாசிரம சட்டத்தை அல்லது சனாதன சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு அந்த தீர்மானத்திலே நிறைவேற்றப்பட்டது. தொடர்களே, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. அதுதான் அவருடைய இலக்கு, மிக முக்கியமான இலக்காக இருக்கின்றது. அதற்கு முன்பு, மோடிக்கு முன்பு வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த பொழுது 2002 அன்றைக்கு மரியாதைக்குரிய அன்றைய நீதியரசர் வெங்கடாசலையா அவருடைய தலைமையிலே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகிறோம் என்கின்ற பெயரிலே ஒரு குழு அமைத்து அதிலே சில திருத்தங்களை கொண்டு வந்திருந்தார்கள். அன்றைக்கு KR நாராயணன் அவர்கள், அன்றைய குடியரசுத் தலைவர், அதை எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் அதை அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது. ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. எதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும்? இன்றைக்கு இருக்கின்ற அந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம். அதான் உயிர். அதை மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும். இது சாவர்கருடைய கனவு, கோட்சேனுடைய கனவு. இந்த கனவை நனவாக்குவதற்கு அவர்கள் முன்முயற்சியாக அவர்கள் எடுக்கின்ற எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்தது அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை தகர்க்க வேண்டுமானால் நாம் ஒற்றை இந்தியாவாக உருவாகக்கூடிய அந்த இந்து ராஷ்டிர கனவை தகர்க்கின்ற வேலையை செய்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கனவை தகர்க்க வேண்டும் என்பதுதான் RSS, பாரதிய ஜனதா, சங் பரிவார கும்பலுடைய இலக்கு. அதை முன்னுணர்ந்து 2016 தொடர்ச்சியாக இந்தியாவை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். அந்த முன்னெடுப்பினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் 75 நூல்களை வெளியிடுவதற்காக ஓராண்டு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் அடிப்படையில் 5 நூல்கள் இங்கே வெளியிடப்படுகிறது. விற்பனைக்கும் அங்கே நூல்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்படுகின்றது. 32 பக்கத்திலிருந்து 50 பக்கங்கள் உள்ள இந்த நூல்கள் மொத்தமாக 2250 ரூபாய், மொத்தமாக 75 புத்தகங்கள் 2250 ரூபாய் என்று நம்முடைய
மணற்கேணி பதிப்பகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை முன் வெளியீட்டு திட்டமாக முன்னாடியே வந்து ஒரு 2000 ரூபாய் நம்ம வழங்கிவிட்டோம் என்றால் 75 புத்தகங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வரும். படிக்க வேண்டிய புத்தகங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருவரும், சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒவ்வொருவரும் இந்த நூல்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை வந்திருந்த அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக நான் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.